18/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கற்றார்க்கும் கல்லார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே. செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிப்பிக்கப்பட்டது. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். சொற்களை வரிசைப்படுத்தி மறைந்த பழமொழியினை கண்டறிக. மேனி துலங்க குப்பை மேனி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நீர் வழிபடுவோம் புனைபோல் ஆருயிர் முறை வழிபடுவோம். கீழ்வருவனவற்றுள் பிழையில்லாத சொற்றொடர் எது? அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்றத்தக்கன அல்ல. வலுவற்ற வாக்கியம் எது? மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. பின்வருவனவற்றுள் செயபாட்டு வினை அல்லாதது எது? கல்வி நுண்பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாது. மரபு பிழையற்ற வாக்கியம் எது? குயில் கூவியது மயில் அகவியது. எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். தனி வாக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இளமயில்கள் கட்டளை வாக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. செய்தி வாக்கியம். விடை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கது அன்று. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். 3 மற்றும் 4 மட்டும் சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை. செய்தி வாக்கியம். தேன்மொழி கட்டுரை எழுதிலல். இது டேஸ் தொடர் ஆகும். எதிர்மறை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலர்க்குள். மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். பொறுத்துக. தாவர உறுப்பு பெயர்கள். மூங்கில் இலை, வேப்பம் தலை, கமுகம் கூந்தல், நெல் தாள். 4-3-2-1. பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். 2-3-4-1. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. கலையரசி துணியை தைத்தாள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. வினையாளனையும் பெயர். ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை கூறுக. பிழையின்றி எழுதுக. அரசவை கவிஞராக தமிழக அரசின் திகழ்ந்தார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை.